லூக்கா 10ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேணாம், நான் வேகமா சொல்றேன். அவர் சீஷர்கள் 2 பேரை அனுப்புறாரு ஊழியத்துக்கு. ஆனா அதோட மூல பாஷையில் எப்படி போட்டிருக்குதுன்னா, அவர் ஏற்கனவே தாம் போய் வந்த இடங்களுக்கு. இந்த 2026ல முன்னால எப்படிப்பட்ட பாதை இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு முன்னால எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், சம்பவங்கள் இருக்குது நமக்கு தெரியாது. ஆனா அந்த 2026க்குள்ள ஆண்டவர் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டார். அதுதான் நம்ம விசுவாசம். அவர் போய் வந்த பாதைக்கு தான் என்ன அவர் அனுப்புறாரு. அங்க பள்ளம் இருந்துச்சுன்னா அவர் நிரப்பிட்டு வந்திருப்பாரு. அங்க நான் கற்றுக்கொள்வதற்கு சில பாடங்களை வச்சிருப்பாருன்னா அதை விட்டு வச்சுட்டு தான் ஆண்டவர் வந்திருப்பாரு. அதனால தைரியத்தோடு கூட எந்த கடந்த கால காயங்களோடும், எந்த கடந்த கால கசப்புகளோடும் இந்த புது வருஷத்துக்குள்ள போகாதீங்க. முன்னால பார்த்து நீங்க தமக்கு முன்னே போகும்படினா நீங்க தொடர்ந்து முன்னால பார்த்து போய்கிட்டே இருங்க. பழைய கசப்பு, பழைய காயம், பழைய பாவம், பழைய சுபாவம், பழைய எரிச்சல், பழைய பகை எல்லாவற்றையும் மறந்து முன்னே போக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தமக்கு முன்னே போகும்படி அவர்களை பின்னால வரணும்னு நினைக்காதீங்க. பின்னால வரணும்னு நினைக்காதீங்க. எங்க தான் போகணும்? முன்னால பாருங்க, முன்னால பாருங்க. ஏன்னா பின்னாடிக்குள்ள போய் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய கடந்த காலம் அதுக்குள்ள போய் என்னால் ஒன்றும் I can't do anything in my past. என் கடந்த காலத்துக்குள்ள போய் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் நம்முடைய கடந்த காலம் நமக்கு கண்ணீரை வர வைக்கும். நம்முடைய எதிர்காலம் நமக்கு பயத்தை வர வைக்கும். ஆங்கிலத்தில் இப்படி ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க, yesterday brings tears, tomorrow brings fear. என் கடந்த காலம் கண்ணீரை வர வைக்கும், என் எதிர்காலம் பயத்தை வர வைக்கும். அதனால ரொம்ப யோசிக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு வைத்திருக்கிற பாதை, நான் முன்னால பார்த்து நான் போயிட்டே இருக்க போறேன். இன்னைக்கு நான் நடக்கிறதுக்கு எந்த பாதை வச்சிருக்கிறாரோ அதுல நான் பயணப்பட போகிறேன். அதனால தான் பவுல் சொல்லுவான் பாருங்களேன், நான் ஒன்று செய்கிறேன், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதையை நமக்கு அவர் வைத்திருக்கிறார். அதனால உங்க பழசெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு உங்களுடைய கண்கள் முன்பாக இருக்க கடவுது. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக.